வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. இன்னைக்கு இந்த ஸ்பெசிபிக் எபிசோட்ல ஃப்ரிடா மெக்ஃபேர்டனோட பட்டறையிலிருந்து வந்த ஒரு சூப்பரான த்ரில்லர் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புக்கு தான் த ஹவுஸ்மேட். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ். ஹவுஸ்மேட், ஹவுஸ்மேட்ஸ் வெட்டிங், ஹவுஸ்மேட் சீக்ரெட், ஹவுஸ்மேட் இஸ் வாட்சிங்னு சொல்லிட்டு 4 புக்ஸ் இருக்கு இந்த சீரீஸ்ல. இதோட ஃபர்ஸ்ட் புக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது வந்து ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஸ்பாய்லர்ஸும் கொடுக்காம நான் இந்த வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். அதே மாதிரி இந்த ரிவ்யூவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இந்த புக்கை படிக்கலாமா வேணாமாங்கிற காலம் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த புக்கோட ஒன்லைனருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புக்கோட ஆத்தர் பத்தி பார்த்துடலாம். ஃப்ரிடா மெக்ஃபேர்டன் த்ரில்லருக்குனே வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்னே சொல்லுவேன். அவங்களுக்குனே ஒரு ஓன் ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அவங்க கதையில இருக்க ட்விஸ்ட் அவங்க ரிவீல் பண்ற விதமா இருக்கட்டும், இல்ல ரைட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல எப்படிலாம் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்குன்னே ஒரு தனி ஸ்டைலே இருக்கும். ஃப்ரிடா மெக்ஃபேர்டனுக்கு ஹவுஸ்மேட்ஸ்னாலதான் முக்காவாசி கூட்டமே வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த புக்கை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மில்லி கேலவேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க பாஸ்ட்ல பண்ண சில தப்புகளால ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு ஆர்ஃபனா தான் வந்து இதுல ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஃபேமிலி அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு நீங்க வெளில வரீங்கன்னா உங்க வாழ்க்கையே கம்ப்ளீட்டா மாறிடும். ஒரு வேலைக்கு உங்களால போக முடியாது, ஸ்கூலுக்கு உங்களால போக முடியாது, காலேஜ்க்கு உங்களால போக முடியாது. எங்க போனாலும் உங்களை டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல ஃபெயில் ஆயிடுவீங்க. நீங்க வெளிநாட்டுக்கும் உங்களால போக முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஒன்ஸ் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட லைஃபே தலைகீழ மாறிடும்னே சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க மில்லி. அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபக்ட் அப் சிச்சுவேஷன்ல இருப்பாங்கன்னா, அவங்க கார்ல தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பெயில் மாதிரி சினாரியோல தான் அவங்க வெளில வந்திருப்பாங்க. அவங்களோட சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கவே ஆயிருக்காது. அவங்க அதனால ஒரு கார்லயே வாழ்ந்துகிட்டு, படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம, சாப்பிட வந்து எதுவுமே வசதி இல்லாம, பினான்சியலா ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க தான் மில்லி. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா போதும், எனக்கு சாப்பாடு கொடுத்தா கூட போதும், எனக்கு தூங்குறதுக்கு நல்லா கை கால் நீட்டி படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு கொடுத்தா போதும், நான் எந்த வேலைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டா ஒரு ஜாபுக்கு தேடிட்டு இருக்காங்க மில்லி. அப்பதான் அவங்க வந்து இந்த வின்செஸ்டர் ஃபேமிலியை மீட் பண்றாங்க. ஸோ வின்செஸ்டர் ஃபேமிலிங்கிறது ஒரு பயங்கர லக்ஸுரியான ஃபேமிலின்னு சொல்லலாம். ஒரு டாப் 1% இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க, இல்லைன்னா டாப் 0.1% இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கும் அவங்க வீடு. அந்த ஃபேமிலியில இருக்கிறது 3 கேரக்டர்ஸ் தான். ஆண்ட்ரூ வின்செஸ்டர், நெய்னா வின்செஸ்டர், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சிசிலியான அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த வீட்டுக்கு இவங்க இன்டர்வியூ போறப்பயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா உபசரிப்புலாம் இருக்கும். நல்லா ஒரு வைப் கனெக்ட் ஆயிரும் நீனாவுக்கும் மில்லிக்கும். ஆனா இவங்க இன்டர்வியூ போறப்ப எப்படியும் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் போவாங்க. பட் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும். ஃபைனலி மில்லிக்கு வந்து ஹவுஸ்மேடா ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. ஜெயில் ரெக்கார்ட்ஸ், பிரிசன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தும் கூட நீனா வந்து இக்னோரண்டா விட்டுருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு மில்லியும் அந்த வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க எதெல்லாம் வந்து உண்மை நம்பினாங்களோ அதெல்லாம் வேற மாதிரி மாறுது. பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. எந்த அளவுக்கு இந்த மேனிப்புலேஷன் போகுது அண்ட் அது எதெல்லாம் எந்த மாதிரி டைனமிக்ஸை வந்து ஃபேமிலியில சேஞ்ச் பண்ணுது. இதனால மில்லி வந்து எதுல போய் சிக்கிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி வெளில வராங்க, இதுதான் வந்து கதையே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்டோரி லைன்னே சொல்லுவேன். என்னடா எல்லா கதையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல, நான் இதுவரையும் சொன்னது எல்லாமே ஃபர்ஸ்ட் 4-5 சாப்டர்ஸ்லயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த புக்கை நீங்க கையில எழுத படிக்கிறப்ப ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அவ்வளோக்கா வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த புக்ல வெறும் 4 கேரக்டர்ஸ் தான். இந்த மாதிரி கம்மியான கேரக்டர்ஸ் வச்சு புக் எழுதுறது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சைலண்ட் பேஷண்ட் பார்த்திருக்கோம், ராக் பேப்பர் சிசர் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி 2-3 கேரக்டர்ஸ் தான் வந்து என்டையர் சீன்லயே இருக்கும். அப்படி லிமிடெட் கேரக்டர்ஸோட நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுறப்போ உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா கனெக்டிவிட்டி அண்ட் அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இந்த புக்கோட ப்ரோஸ்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுவோம். இது வந்து ஒரு லிமிடெட் கேரக்டர் ஸ்டோரி தான். இந்த மொத்த கதையிலேயே அந்த 300 பக்கத்திலேயே வந்து ஒரு 3-4 கேரக்டர் தான் இருக்கும். அப்படி லிமிடெட் கேரக்டர்ஸோட ஸ்டோரி எழுதி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ராக் பேப்பர் சிசர்லாம் பார்த்துருக்கோம். அதோட ரிவ்யூ பார்க்கலன்னா இங்க கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி லிமிடெட் கேரக்டர்ஸோட எழுதுறப்ப என்னன்னா எமோஷனல் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆகிதான் ஆகணும். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கப்போ ஒரு கேரக்டர் கூட கனெக்ட் ஆகலைன்னா கூட இன்னொரு கேரக்டர் கூட கனெக்ட் ஆனீங்கன்னா அதுக்கான ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கண்டினியூஸா புக்கை படிப்பீங்க. ஆனா லிமிடெட் கேரக்டர்ல எழுதுறப்ப எல்லா கேரக்டர்ஸையும் அவங்க தெளிவா எழுதி ஆகணும். அந்த எமோஷனல் கனெக்ஷன் நம்மளுக்கு வந்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவ ஒண்ணு பண்ண போறா, நம்மளுக்கு தோணணும் நீ இதை பண்ணாத, நீ இங்க போகாத,
நீ மேலே போகாத அப்படிங்கிற மாதிரி தோணணும். அது தோணலைன்னா வந்து நம்மளுக்கு படிக்கவே தோணாது. அந்த லைன் ஆஃப் தாட்ல ஃப்ரீடா மெக்ஃபேடன் ஒரு ரொம்ப டீசென்ட் ஜாபே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் மில்லி ஒரு பேட் டெசிஷன் எடுக்கிறப்பையோ இல்லை தெரியாம போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறப்பையோ நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு பரிதாபமே வருது அவங்க மேல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீனா அண்ட் ஆண்ட்ரூ இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கும். அதை அவங்க உடைச்சிருவாங்க. இருந்தாலும் ஒரு பயங்கரமான வெறுப்பு வந்து எனக்கு நீனா மேல வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பக்கத்துல அவங்க இருந்தாங்கன்னா புடிச்சு நாள் அப்பலாமாங்கிற லெவலுக்கு ஒரு வெறுப்பு எனக்கு அந்த கேரக்டர் மேலேயே வந்து பில்ட் ஆயிடுச்சு நீனா வின்செஸ்டர் மேல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சாலிடான ரைட்டிங் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். செகண்ட் வந்து இந்த ஹவுஸை பத்தி நான் சொல்லவே மறந்துட்டேன். அதுதான் நம்மளோட ஹீரோ. எந்த அளவுக்கு மில்லி ஆண்ட்ரூ நீனா இந்த கேரக்டர்லாம் முக்கியமோ அதை விட முக்கியம் தான் அந்த ஹவுஸ். அந்த ஹவுஸ் எப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ்னா பயங்கர லக்ஸுரியான ஒரு ஹவுஸ். ஃபர்ஸ்ட் 2 மாடி, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பயங்கர லக்ஸூரியஸா இருக்கும். ஜெர்மன் ஃபினிஷ், அந்த ஃபினிஷ், இந்த ஃபினிஷ்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு லக்ஸூரியஸ் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஆனா 3வது மாடியில தான் ஒரு பிரச்சனையே இருக்கு. 3வது மாடியில ஆட்டிக்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம் ரொம்ப சின்ன ரூம். ஒரு ஆள் கூட உள்ள போக முடியாத லெவலுக்கு ஒரு சின்ன ரூம். காரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் அதுல சில வியர்ட் திங்ஸ் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஒரு காட் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அவ்வளவுதான் அந்த ரூம்ல. அந்த ரூம்ல வேற எதுவுமே இல்லை. அந்த ரூம் ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணதுக்கான எந்த அங்க அடையாளமும் இல்லை. ஏன்னா ஸ்டோர் ரூம்னா நீங்க வேஸ்ட் யூஸ் பண்ணாத பொருள்லாம் தானே வச்சிருப்பீங்க. ஆனா காட்டு ஃபேன்லாம் இருக்கப்ப யாரோ தங்கறதுக்கு இங்க வேண்டா தங்க போறாங்கிற மாதிரி மில்லிக்கு போறப்பே வந்து ஒரு தாட். அண்ட் அந்த ரூம்ல ஒரே ஒரு சின்ன விண்டோ இருக்கு. அந்த விண்டோவும் சீல் பண்ணிருக்கு. ப்ளூ டின்ட்டோ என்னமோ சொல்லுவாங்க. அதாவது நீங்க உள்ள இருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ட் வியர்டஸ்ட் திங், அந்த ரூமோட லாக். இப்போ நார்மலாக எந்த ரூம்னாலும் லாக் வந்து உள்ளேயும் இருக்கும் வெளியேயும் இருக்கும். அந்த இதில் வந்து லாக் வந்து வெளியே இருந்து தாழ்பால் போடுற மாதிரி இருக்கு. ஸோ உள்ளே இருக்கவங்களுக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது. வெளில இருந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். மில்லி அப்போ இருந்த அந்த கண்டிஷனுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் ஓகேடா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதனால இதெல்லாம் அவங்க பெருசாக கண்டுக்காம வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ரூம் தான் இந்த புக்கோட ஹீரோ அப்படின்னே சொல்லுவேன். அது பயங்கரமான ரோல் பிளே பண்ணும் இந்த மூவில. நீங்க தனியா ஏதாவது 3வது மாடிக்கு ஒரு சின்ன ரூமுக்கு வந்து இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாராச்சும் லாக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் வந்து இந்த மேனிப்புலேட்டட் ஸ்டோரி லைன். ஃப்ரீடா மெக்ஃபேடனோட புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். அவங்களோட கிராஃபே இப்படிதான் இருக்கும். ஸ்டோரி வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். நல்லா கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஹாஃப் ஆஃப் தி புக்கில் தான் இன்டர்வல் மூமெண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு பீக்குக்கு போய் ஒரு ட்விஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அப்படியே வந்து முடிகிறப்போ ஒரு சப் ட்விஸ்டோட முடிச்சிருவாங்க. அதாவது கண்டினியூட்டி மாதிரி ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருவாங்கன்னே வச்சுக்கோமே. பர்சனலா ஃப்ரீடா மெக்ஃபேடனோட புக்கை நான் விரும்பி பிடிக்கிறதுக்கான காரணம் அந்த பீக்கான எந்த அளவுக்கு என்ன நீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் எமோஷனல் மேனிபுலேஷன் வந்து நம்மள பயங்கரமா பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த புக் வரையும் நீங்க வேற ஒரு உலகத்துல படிச்சுட்டு இருப்பீங்க புக்கை. ஆனா அந்த ஹாஃப் ஆஃப் த புக்ல ஒரு சிங்கிள் லைன்ல மாறிடும், எல்லாமே மாறிடும். ராக் பேப்பர் சிசர்ல நான் சொன்ன மாதிரி அதே கைண்ட் ஆஃப் ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு ஹவுஸ்மேட்லயும் இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ட்விஸ்ட்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க பிலீவ் பண்ண எல்லா விஷயமும் மாறிடும். யாரு இந்த பிரெயின் ஆஃப் த கேம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு வாவ் மூமெண்டோட தான் இந்த புக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு முடியும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் டைனமிக்ஸ், இந்த மேனிப்புலேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கேரக்டரையும் டிஃப்ரெண்டா எழுதி நம்மளால நம்ப வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்ட்ரூவை ஃபர்ஸ்ட் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஒரு கேரிங், ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீனாவை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்க ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு உமனாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு சில மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் மாத்திரலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீசிலியா அந்த சின்ன பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுமே வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. மில்லி போனதும் அவங்க ஃபேஸ் பண்ணுற மேஜர் இஷ்யூஸே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்சி நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இது எல்லாத்துக்குமே அந்த ஹாஃப் ஆஃப் த புக் அப்புறம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் ரொம்பவுமே சூப்பரான ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்சர்ஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு இந்த புக்கை முடிக்கிறதுக்கு. ப்ரோ அப்போ இந்த புக்கில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்காதது அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் அந்த ஹாஃப் ஆஃப் த புக் அப்புறம் ஒரு போர்ஷன். ஏன்னா அந்த மேஜர் ட்விஸ்டே உடஞ்சிருச்சுங்கிறப்ப
அதுக்கப்புறம் பெருசா நம்மள மூவ் பண்றதுக்கு ஸ்டோரி லைன் இல்ல. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புக்க வந்து படிச்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பேஸ்டப்பா போயிட்டு, செகண்ட் ஹாஃப்ல ஜஸ்ட் ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது. மெயின் ட்விஸ்டே உடைஞ்சிருச்சுங்கிறப்ப, ஒரு மாரி ஒரு சோம்பேறித்தனம் நம்மளுக்கு வந்துருது. அவங்க அந்த கடைசி ஒரு 100 பக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி ஒரு 50, 60 பக்கத்திலே முடிச்சிடலாம். சில எக்ஸ்டென்ஷன் மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அது மேபி செகண்ட் புக்ல கனெக்ஷன் இருக்குமா என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா அவங்க அம்மாவோட கனெக்ட் பண்றது, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட இன்வெஸ்டிகேஷன் இப்படிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் இது தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மில்லிக்கும் நீனாக்கும் இவங்க வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட் கொடுத்து லிட்ரலான ஒரு ஹவுஸ் மேட் அண்ட் ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுல சில பல சண்டைகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஆனா ஒரு பாயிண்ட்ல இது ஓவர் டூ ஆயிடுச்சோ, நிறைய இவங்களுக்குள்ள சண்டை இருக்கு, இவங்க 2 பேரையும் பிடிக்காதுன்னு காமிக்கணுங்கிறதுக்காக சும்மா 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் எனக்கு வந்துச்சு இது படிக்கிறப்ப. மற்றபடி இந்த புக்ல வந்து குறைன்னு சொல்றதுக்குலாம் பெருசா எதுவும் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் சீரியஸுங்கிறதுனால இன்னும் போனஸஸ் இருக்கு 3-4 புக்கு. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு படிச்சு நான் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் எனக்கும் தெரியும் ஹவுஸ்மேடுங்கிற சீரீஸும் வந்திருக்கு. அது எனக்கு தெரியல மொத்தமான சீரீஸா இல்ல ஒரு புக்குக்கான சீரீஸான்னு சொல்லிட்டு. நான் இந்த புக்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிவி சீரீஸ் பார்த்துட்டு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இட் எண்ட்ஸ் வித் அஸும் பெண்டிங்லேயே ரொம்ப நாளா இருக்கு. அதுக்கான ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த மூவியும் நான் பார்த்துருக்கேன், அதுக்கான கம்பேரிசனும் நான் கொடுக்குறேன். பட் ஷார்ட் ஆன்சர் என்னன்னா, மூவி பார்த்துட்டு புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புக்கை ரொம்ப பிடிக்கும். புக்கை படிச்சுட்டு நீங்க மூவி பார்த்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதோட நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்ல என்ன இருக்குங்கிறதையும் நான் வந்து ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதனா புக்கோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பண்ண ட்ரை பண்றேன். இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய்.